श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. யாதவாபிதயம் முதல் சர்க்கத்தில் இப்பொழுது நாம் அனுபவிக்க இருப்பது 50வது ஸ்லோகம். பிரம்மாதிஸ்தம்ப பர்யந்த விசித்ராங்குரசாலினாம் சலிலம் கர்மகந்தானாம் கிரீடைவ தவ கேவலம். தேவர்களுடைய தலைவன் இந்திரன், அவனுக்கு மேலானவர் பிரஜாபதி என்று சொல்லப்பட்ட பிரம்மா. நாழிகையில் வானவரை மாற்றிடும் நாயகன் அவர். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மா முதல் புல் என்கிற தாவரம் வரையிலான விதவிதமான அங்குரம், முளை, இதெல்லாம் வருது. இதெல்லாம் அவாவா செய்த வினைகளாகிற விதை. அதை கொண்டுதான் விதையில் வேறுபாடு. ஒரு அவரை விதையை போட்டால் அவரைக்காய் வருது, கத்திரிக்காயை போட்டால் கத்திரிக்காய் வருது. அப்போ விதையில் இருக்கிற வேறுபாடு தான் அதிலிருந்து விளையக்கூடிய தானியத்திற்கு காரணம். ஆனால் எல்லாத்துக்கும் ஜலம் அவசியம் வேணும். ஜலம் பொதுவான காரணம். நீரின்றி அமையாது உலகம். அதனால் நீர் இல்லாமல் விதை முளைவிடாது. ஆனால் வேறுபாட்டு வரத்துக்கு காரணம் ஜலம் இல்லை. அதே மாதிரி ஜகத் வியாபாரம் அப்படிங்கிறது பகவானுடைய செயல், அவனது லீலை. அது பொதுவாக ஜலமத்தை போல காரணமாக இருக்கு. பகவானுடைய லீலை இல்லாமல் இந்த சிருஷ்டியானது நடைபெறாது. ஆனால் சிருஷ்டியில் இருக்கிற வேறுபாடு இருக்க, அதற்கு காரணம் பகவானுடைய விளையாட்டு இல்லை, லீலை இல்லை. அவரவர்கள் செய்த கர்மாக்களுக்கு தகுந்தபடி மனிதர்கள் வேறுபடுறான். சிருஷ்டியை பகவான் பண்ணுறான். பகவானுடைய செயல் ஒரு விளையாட்டு. அதனால் எம்பெருமான் வைஷமியம் இல்லாதவன், நைர்கிரண்யம், கருணை இல்லாதவன் அப்படின்ற நிலை எம்பெருமானுக்கு கிடையாது. கருணையோடு கூடினவன். இதை அபீதிஸ்தவத்தில் சுவாமி அருளி செய்யும் பொழுது, லகிஷ்ட சுக சங்கதைகி ஸ்வகிருத கர்ம நிர்வர்த்திதைகி களத்ர சுத சோதரானுச்சர பந்து சம்பந்திபிகி தனப் பிரபிருதிகைரபி பிரச்சுர பீதி பேதோத்தரைஹி நபிப்ரதி திருதிம் பிரபோ தொதனுபூதி போகார்த்தினஹா என்று அருளி செய்கிறார். இதனுடைய கருத்து என்னன்னால், வேறு சுகங்கள் எதுவும் நிலையற்றது. அதை தவிர்த்து பகவானை அனுபவிப்பதிலேயே ஆசையை வளர்க்க வேண்டும் அப்படின்னு தாத்பரியம். ஆனால் இவ பலவிதமான பிறப்பை எடுக்கிறாளே, அதுக்கு காரணம் ஸ்வகிருத கர்ம நிர்வர்த்திதைகி, தன்னால் பண்ணப்பட்ட கர்மா செலவழியணும். அதுக்காக அதற்கு தகுந்தாற் போலத்தான் ஒருவனுக்கு மனைவி அமையிறது, பிள்ளைகள் அமையிறது, சகோதரன் அமையிறது, கூட இருக்கிறவா சேர்றது, பந்துக்கள், சம்பந்திகள். இதே கிரமத்தில் தான் பணமும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னால், அல்பத்வ அஸ்திரத்வ துக்க மூலத்வ துக்க மிஸ்ரத்வ துக்கோதர்க்கத்வ
விபரீத அபிமான மூலத்துவ ஸ்வாபாவிக ஆனந்த விருத்தத்வங்களாகிற அச்சித் விஷயானுபவ தோஷங் சப்தகத்தையும் விட்டுண்ணும். இவற்றில் யதாசம்பவம் உண்டான சேதனாமாத்திர அனுபவ தோஷங்களையும் இதற்கு எதிர்த்தட்டான பகவத் அனுபவத்தின் வைலட்சண்யத்தையும் நன்றாக தெரிஞ்சுண்டு பரமாத்மனி யோ ரக்தோ விரக்தோ அபரமாத்மனி என்கிற நிலையோடு கூடினவர்களாக இருந்து பரமாத்மா விஷயத்தில் விருப்பம், வேற விஷயத்தில் வெறுப்பு, இந்த மாதிரி கிரமத்தில் இருக்கணும்னு சுவாமி தேசிகன் முமுட்சுத்வாதிகார ஸ்ரீ சுக்திகளை அனுசந்திக்கணும். கொஞ்ச நாள் தான் இருக்கக்கூடியது, நிலையாக இல்லாதது, துக்கத்துக்கு காரணமாக அமையிறது, துக்கத்தோடு சேர்ந்தே இருக்கக்கூடியது. அதே மாதிரி பகவத் அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கிறது. தேகமே ஆத்மா அப்படின்ற அபிமானம், ஆத்மா ஸ்வதந்திரன் அப்படின்ற பிரமம், இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. மேலும் சேத்தனன் சுவாபாவிகமாக அனுபவிக்க வேண்டியது பகவான, அதுக்கு விருத்தமாக இருக்கிறது. இவைகள் 7 விதமான துக்கங்கள். அப்படிப்பட்ட இந்த லோகத்தில் ஒரு ஜீவன் அனுபவிக்கிற சுகமும் இத்தனை துக்கத்தோடு கலந்தது. அதே கிரமத்தில் தான் பணம் காசும் அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதானாம் ச ரக்ஷணே ஆயே துக்கம் யயே துக்கம் சர்வம் துக்கமயம் அப்படின்னு. பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம், சம்பாதிச்சத்தை சேர்த்து வைக்கிறது கஷ்டம், காப்பாற்றுறது. அதனால் பணம் வரும்போதும் துக்கமாக, செலவழியும் போதும் துக்கம். வரும்போது ஏண்டா துக்கம் அப்படின்னால் செலவழிஞ்சுட போகிறதே நினச்சுண்டா அங்கேயே துக்கம் வந்துடுது. ஆகையினால ஆழ்வாரும் ஐஸ்வர்யம் சத்ருசாலினா என்பதை அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர் என்று அருளி செய்தார். அல்பசாரங்கள் அவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன் என்றார் நம்மாழ்வாரும். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் அப்படின்னு இந்திரியங்கள்னால அனுபவிக்கக்கூடிய சுகம் அல்பமானது என்பதை விளக்கமாக அருளி செய்கிறார். ஆகையினால் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னால், எம்பெருமான சேவிக்கிறது. நபிப்ரதி திருதிம் பிரபோ துவதனுபூதி போகார்த்தினஹா. ஒன்றை எப்பயும் நினைச்சுட்டு இருக்கணும். கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. அப்படி இல்லாமல் அந்த கருத்மான் பேரில் வந்த எம்பெருமான உயர்வானவன் என்று நினைத்து கொண்டு அவனை அனுபவிக்கிறதுல நம்ம அவகாசத்தை செலவு பண்ணணும். அப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை அப்படியே வச்சுண்டு வேற பதங்களை பிரயோகம் பண்ணி சுவாமி தேசிகன் தேவநாதனை பற்றியதான பிராகிருத ஸ்லோகமான அச்சுத சதகத்தில் சொல்லும் பொழுது, விஷம குணாங்குர பிரகாரே ஜலமிவ சாமானிய காரணம் தவ கேளி நிஜ கர்ம சக்தி நியதா அச்சுத பிரம்மாதி ஸ்தாவராந்த விசேஷாக. கருத்து இதே கருத்து, சொற்கள் வேற. சுவாமி எம்பெருமானார்
சாரீரக சாஸ்திரம் அதற்கு விளக்கமாக அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தில் வரும்பொழுது லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு ஒரு சூத்திரம் பிரயோஜனவத்வாதிகரணத்தில் வருது. இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறதுனால பகவானுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்ற கேள்வி அதற்கு பதில். லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு காரணம் லீலைதான். அடைய வேண்டிய எல்லாவற்றையும் அடைந்தவன் எம்பெருமான் பரிபூர்ணன். தன்னுடைய சங்கல்பத்தினால பலவிதமான விசித்திரங்களோடு கூடினதான இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான். இது எப்படி இருக்குன்னால், சார்வபௌமனான ராஜா எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் பந்து முதலானவைகளை கொண்டு விளையாடுவது போல் இருக்கான். அந்த மாதிரி எம்பெருமானும் ஜெகத் ஜன்ம ஸ்திதி துவம்சாதிகளான லீலைகளை அனுபவிப்பதற்காகவே செய்கிறான். ஜீவர்களை பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளோட சிருஷ்டிப்பதற்கு காரணம் அவர்கள் செய்த முன்வினை, புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களே காரணம். அதனால் பகவானுக்கு பட்சபாதம், தயை இல்லாதவன் என்ற நிலை சொல்ல முடியாது. இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் தன்னுடைய சொந்த ஊரான விளக்கொளி பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய தூப்புல் திவ்ய தேசத்தை பற்றியதான ஸ்தோத்திரத்தில் கூறும்பொழுது, போக்யம் முகுந்த குணபேதமச்சேதனேஷு போக்திருத்வமாத்மனி நிவேஷ்ய நிஜேச்சைவ பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி சம்ராடிவாத்மசமயா சக மோதசேத்வம் என்றருளி செய்கிறார். இதே கருத்து அங்கு ராஜா சார்வபௌமன் எவ்வாறு விளையாடுகிறானோ அந்த மாதிரி எம்பெருமானும் சேத்தனா சேத்தனங்களை கொண்டு மகிழ்வெய்துகிறான். ஜீவர்களுக்கு எம்பெருமான் போகங்களை அளிப்பத இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். இவ்விஷயத்தை இங்கு யாதவாபியுதயத்தில் வரும்பொழுது 50வது ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். பிரம்மாதிஸ்தம்ப பர்யந்த விசித்ராங்குரசாலினாம் சலிலம் கர்மகந்தானாம் கிரீடைவ தவ கேவலம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.